எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ப்ரோட்டீன்ஸ் வீக்கோட இன்னைக்கான ரெசிபி சில்லி சன்னா. கேட்கவே வித்தியாசமாக இருக்கு இல்லையா? சன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப பசி எடுக்காமல் இருக்கும். வெயிட் லாஸ் ரெஜிம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ரெசிபி ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ இந்த சில்லி சன்னா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட அரை கப் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. ப்ரெஷர் குக்கரில் ஊறின சன்னா போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரை மூடி 3-4 விசிலுக்கு வேக வைங்க. ப்ரெஷர் இறங்கினதும் குக்கரை திறந்து சன்னாவை வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு குலுக்குங்க. 3-4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு டாஸ் பண்ணுங்கள். சன்னா எல்லாம் நல்லா கோட்டாகணும். சன்னா கம்ப்ளீட்டாக ஆற தேவையில்லை. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இதை செய்யலாம். எண்ணெயை சூடு பண்ணி சன்னாவை போட்டுருங்க. 2-3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டிர் ஃப்ரைக்கு சாஸ் செய்யணும். இதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு, சின்ன துண்டுகளாக நறுக்கின வெங்காயம் 1, பாதி பச்சை குடமிளகா துண்டுகளாக நறுக்கினது 2 நிமிஷம் வதக்குங்க. 2 டீஸ்பூன் வினிகர், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், 4 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு பச்சை மிளகாய் கீறினது, வெங்காயத்தாளோட வெங்காயம், ஃப்ரை பண்ண சன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயத்தாளோட கீரை பொடியாக நறுக்கி போடுங்க. கடைசியாக கொஞ்சம் உப்பு தூவுங்க. சாஸஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால நான் ஸ்டார்டிங்கில் உப்பு போடலை. சுவையான வித்தியாசமான சில்லி சன்னா ரெடியாக இருக்குது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான சில்லி சன்னா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இது யூஸ்வல் நம்ம செய்யக்கூட சன்னா மசாலா அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி. ஒரு நல்ல ஸ்நாக் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ருசித்து சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.